உலகம் உள்ள தொழில் பேசும் அனைத்து வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் DJI OSMO Plus ஓட கேமரா ரிவ்யூ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா கிம்பல் வித் 4K இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸி டு கேரி. ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அட்வென்ச்சர் ஷூட் எடுக்கும்போதும் சரி, ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு பெரிய ஒரு ட்ரைபேட் தேவையில்லை, ஒரு பெரிய ஒரு கேமரா பார்த்தீங்கன்னா வெயிட்டாக நீங்கள் தூக்கிட்டு போக தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கையிலே நீங்கள் கேரி பண்ணிட்டு போயிட முடியும். ஸோ இது மொத்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நம்பக்கூடிய மறக்காம இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ள உடனடியாக போயிடலாம். இன்னும் நீங்க mohatechintamil சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் போய் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர அந்த பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கங்க. நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கிம்பலோட ஆன் ஆஃப் ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆன் ஆஃப் ஸ்விட்ச். அது கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் லைட் எரியுது பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் மொபைல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைஃபை ஆனது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆன் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DJI ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்கும். அதுதான் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு அது மூலமாக பார்த்து தான் நீங்கள் கேமராவே நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும் உங்களுடைய கிம்பலில். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ஆப்ஷன் தான் உங்களுக்கு ஓப்பனாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஆப்ஷன் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது உங்களுடைய கிம்பலோட பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கான கேமரா ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, வீடியோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ செட்டிங்ஸ் கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 3 இது கொடுத்துருப்பாங்க. கேமரா, கிம்பல், ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு. கேமரா கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபார்மேட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்மேட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வீடியோ ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க, வீடியோ கேப்ஷன், இது மாதிரி ஆப்ஷன் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது கிம்பல் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது நீங்கள் செலக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவில் வேணுமா, மீடியமில் வேணுமா, இல்லை ஃபாஸ்ட்டில் வேணுமா. ஸோ இது மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேல்குலேட் பண்ணுறதுமான நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் 3வது ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஃபார்மேட்டில் வேணும். ஸோ ஃபார்மேட் SD கார்டு நீங்கள் ஃபார்மேட் பண்ணணுமா, இது மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ கேமரா ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ ரெசல்யூஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 720p பார்த்தீங்கன்னா 4K வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் ஆன் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃபார்மேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபோட்டோ ஃபார்மேட், JPG ஃபார்மேட்டாக இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயிட் பேலன்ஸ் பண்ணணும்னா இது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கிரிட் இது மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் இது மட்டும் இல்லாமல் உங்கள் கிம்பலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் பட்டனும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாய்ஸ்டிக்கும் அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. இந்த ஜாய்ஸ்டிக்கை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய கேமரா பார்த்தீங்கன்னா நீங்கள் 360 டிகிரியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் நீங்கள் யூஸ் பண்ண தேவை அப்படின்னா உங்கள் மொபைல் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டச் பண்ணி மொபைல் மூலமாக கூட நீங்கள் கேமரா 360 டிகிரி வரைக்கும் நீங்கள் ரொட்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நம்ம கூட மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. எதுக்கு சொல்றேன்னா இந்த டெக்னிக்கல் சம்பந்த நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் கொண்டு வந்து இருப்பேன். இதே மாதிரி நான் அடுத்த டெக்னிக்கல் சம்பந்த புதிய வீடியோக்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு இந்த வீடியோ நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம்.